ஸ்பெயின் நாட்டிற்கும் அமெரிக்க நாட்டிற்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது கியூபா நாட்டில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்தின் சேவைகளை கண்காணிக்கும் பொறுப்பை திருமதி கிளாரா பார்ட்டன் என்பவர் வகித்து வந்தார். ஒரு நாள் கர்னல் தியோடர் ரூஸ்வெல்ட் அந்த அம்மாவிடம் வந்து தனக்கு கீழ் பணிபுரியும் நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயம்பட்ட போர் வீரர்களுக்கு உணவுப் பொருட்களை விலை கொடுத்து வாங்க விரும்பினார். ஆனால் கிளாரா பார்ட்டன் அவருக்கு எதையும் விற்க மறுத்துவிட்டார். ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்தே உணவுப் பொருட்களை வாங்க ஆயத்தமாக இருந்தும் கிளாரா பார்ட்டன் ஏன் கொடுக்க மறுக்கிறார் என்று புரியாமல் அங்கே சற்று நேரம் தயங்கி நின்றார். அருகிலிருந்த ஒருவரிடம் தான் ஏன் அந்த பொருட்களை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை என்பதற்கான காரணத்தை கேட்டார். அதற்கு அவர், கர்னல் ஐயா அவர்களே, சும்மா கேளுங்கள், விலை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று கூறினார். ரூஸ்வெல்ட்டின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. இப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது அந்த பொருட்கள் விற்பனைக்கு அல்ல என்று. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் கேட்பது ஒன்றே. கேட்டால் அவை அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும். மறுபடியும் அவர் கிளாரா பார்ட்டனிடம் போய் விலையை பற்றி ஒன்றும் சொல்லாமல் காயம்பட்ட போர் வீரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வேண்டும் என்று கேட்டார். தேவையான உணவுப் பொருட்களை பெற்று சந்தோஷமாக திரும்பி போனார். நாமும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதும் அப்படியே. ரட்சிப்பு என்பது ஒரு இலவச நன்கொடை. அது ஒரு வெகுமதி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டால் அவர் இலவசமாக நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளுவார். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால் உண்டான நித்திய ஜீவன் என்றுதான் வேதமும் நமக்கு தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. என்ன, கடைபிடிப்போமா?